அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்களுக்கான பகை நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விசித்திர ஜோதிடம் நடராஜன் ஐயா சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அஸ்வினிக்கு கேட்டை, பரணிக்கு அனுசம், கார்த்திகைக்கு விசாகம், ரோகிணிக்கு சுவாதி, மிருகசிரிசம்க்கு சித்திரை நட்சத்திரம், திருவாதிரைக்கு திருவோணம், புனர்பூசத்துக்கு உத்திராடம், பூசத்துக்கு பூராடம், ஆயில்யம்க்கு மூலம், மகம்க்கு ரேவதி, பூரம் உத்திரட்டாதி, உத்திரம் பூரட்டாதி, அஸ்தம் சதயம், சித்திரை அவிட்டம், சுவாதி ரோகிணி, விசாகம் கார்த்திகை, அனுசம் பரணி, கேட்டை அஸ்வினி, மூலம் ஆயில்யம், பூராடம் பூசம், உத்திராடம் புனர்பூசம், திருவோணம் திருவாதிரை, அவிட்டம் மிருகசிரிசம், சதயம் அஸ்தம், பூரட்டாதி உத்திரம், உத்திரட்டாதி பூரம், ரேவதி மகம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எதிர் நட்சத்திரம் பகை நட்சத்திரங்களை தான் வரிசைப்படுத்தி இருக்கேன். இதை என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரங்களையும் இந்த நட்சத்திர நாட்கள்லையும் நீங்கள் முக்கியமான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினிக்கு கேட்டை பகைங்கிறதுனால இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ரன்னுன்னு முடியக்கூடிய பெயர்களை சூட்டக்கூடாது. இப்போ ரன்னுன்னா மகேந்திரன், ராஜேந்திரன், மாறன், இந்த மாதிரி முடியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரன் பெயர்களை உபயோகப்படுத்தக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய பகை நட்சத்திரங்களின் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது. உதாரணம் 2. இப்போ திருவாதிரைக்கு திருவோணம் நட்சத்திர பகை, சரிங்களா? திருவாதிரை சிவனுடைய நட்சத்திரம், திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம். அப்போ இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு பெருமாளை குறிக்கக்கூடிய பெயர்களை சூட்டக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த பெயர்கள் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுங்க. உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஏற்றமும் வரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.